அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள டொனால்ட் ட்ரம்பின் இல்லம் அமைந்துள்ள ட்ரம்ப் டவர் பகுதியில் பொதுமக்களும் அவரது ஆதரவாளர்களும் திரண்டுள்ளனர். இதன் விவரங்களை அங்கிருந்து வழங்குகிறார் செய்தியாளர் மணிகண்டன். கருத்து கணிப்புகளை எல்லாம் பொய்யாக்கிவிட்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியினுடைய டொனால்ட் ட்ரம்ப் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார். இந்த தேர்தல் முடிவுகளை அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு மாபெரும் வெற்றியாகவே பார்க்கிறார்கள். அதே நேரத்தில் ஜனநாயக கட்சியின் ஹிலரி கிளின்டனுடைய ஆதரவாளர்கள் இந்த வெற்றியை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் நியூயார்க் தேர்தலில் அவருடைய ஏமாற்றத்தை நாம் கண்கூடாகவே பார்க்க முடிகிறது. நாம் இப்போது நின்று கொண்டிருப்பது ட்ரம்ப் டவர் என்று சொல்லக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினுடைய அலுவலகமும் அவருடைய இல்லமும் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கட்டடம். இந்த கட்டடம் ஒரே நாளில் வெள்ளை மாளிகைக்கு ஈடான பாதுகாப்பு ஏற்பாடுகளால் சூழப்பட்டிருக்கிறது. இந்த கட்டடத்தை சுற்றி டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆதரவாளர்களும் ஹிலரி கிளின்டனுடைய ஆதரவாளர்களும் குழுமி இருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள் அவருக்கு ஆதரவான கோஷங்களை எழுப்பியபடி பதாகைகளை ஏந்தி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஹிலரி கிளின்டனுடைய ஆதரவாளர்கள் டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியதுடன் முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தை சுற்றி உலக ஊடகங்கள் எல்லாம் குவிந்திருக்கின்றன. சாதாரணமான பொதுமக்களும் இந்த பகுதியை பார்வையிட்டு வருகிறார்கள். இந்த பகுதி முழுவதுமே மக்களால் நிரம்பி இருக்கிறது. பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த பகுதியில் சூழ்ந்து இருக்கிறார்கள். ஒரே நாளில் இந்த பகுதியானது வெள்ளை மாளிகைக்கு ஈடான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளால் சூழப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை நியூயார்க் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். ஒரு மாபெரும் வல்லரசினுடைய அதிபரானவர் மாபெரும் அதிகாரத்துடன் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இல்லாத ஒரு அதிகாரத்துடன் அவர் இந்த ஆட்சியில் அமரப்போகிறார். ஏனென்று சொன்னால் நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலுமே குடியரசுக் கட்சியானது தற்போது பெரும்பான்மை பெற்றிருக்கிறது. இதன் காரணமாக குடியரசுக் கட்சியினுடைய அதிபர் நாடாளுமன்றத்தின் முழு அதிகாரத்துடன் ஒரு அதிகாரமிக்க தலைவராக திகழப் போகிறார். புதிய தலைமுறைக்காக நியூயார்க் நகரிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராஜராஜனுடன் எம். மணிகண்டன்.